नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नामस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणि निर्विशेषा शून्यवादे पाश्चात्यदेशतारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै ஸ்ரீ குருவே நமக. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஏகாதசியோட மகத்துவம் என்ன, அப்படி ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்ச ஒரு சிறந்த பக்தருடைய மேன்மை என்ன, பாண்டவ நிர்ஜல ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஏகாதசியோட மகத்துவம் நம்ம பார்த்தோம்னா, முன்றைய பதிவில் கூட நம்ம பார்த்தோம். பகவான் விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான நாள் ஏகாதசி நாள். மாதவ திதி பக்தி ஜனனி அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னா பட்னி இருக்கணும், இல்லை தூங்காமல் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏகாதசி விரதம் அப்படின்றது நம்மளுடைய எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நாளை தான் கருதப்படுறது. அப்படி இங்க ஏகாதசி விரதத்தோட மகிமைகள் ஹரிவாசர அப்படின்னா நமது எல்லா புலன்களையும் பகவான் ஹரியின் திருப்திக்காக மட்டுமே ஈடுபடுத்தக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்படுது. நாம சர்வ காம பல பிரதம், அதாவது ஒருவனது அனைத்து விருப்பங்களையும் கற்பக விருட்ச மரம் போல். இப்போ ஒரு கற்பக விருட்ச மரம் நம்ம எதை கேட்டாலையும் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா அது நமக்கு எல்லா விதமான பலன்களையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. மேலும் எப்படி பாம்புகள்ல அனந்தரும், பறவைகள்ல கருடனும், மரங்கள்ல எப்படி ஆலமரமும், இலைகள்ல எப்படி துளசி இலையும் சிறந்ததா கருதப்படுறதோ, அப்படி எல்லா விரதங்களிலும் மேன்மையானது இந்த ஏகாதசி விரதம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி யார் ஒருத்தர் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ, அதாவது ஹரிவாசர அப்படின்னா உபவாசம். உபவாசம் அப்படின்னா நம்ம பட்னி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அப்படின்னா அருகில். யாருக்கு அருகில்? பகவானுக்கு அருகில் இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய நாமத்தை ஜபிக்கிறது, அவருடைய குணம் லீலைகள் இதை பத்தி நாம கேட்கறது, இப்படி படிக்கிறது. இது மூலியமா நாம தொடர்ந்து பகவானை நினைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இந்த ஏகாதசி நாள் இருக்கு. அப்படிதான் இங்க ஸ்ரீமத் பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அம்பரீஷர் மகாராஜர் சிறந்த முறையில் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சார். இப்போ பொதுவா ஏகாதசி விரதம் நம்ம முன்னாடி வீடியோல பார்த்தோம். அதாவது 3 முறைகள்ல அனுஷ்டிக்கலாம். ஒண்ணு தண்ணீர் கூட எடுத்துக்காம நாம விரதத்தை அனுஷ்டிக்கிறது. எல்லாராலையும் அது முடியாது. அடுத்த ஒரு நிலை, அப்படி தண்ணீர் எடுத்துக்கலாம், பால் பழங்கள், கிழங்கு வகைகள், இப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த நிலை அது கூட இல்லைங்க அப்படின்னா தானியங்களை தவிர்த்த உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஆனா இங்க ஏகாதசி விரதத்தை அம்பரீஷர் மகாராஜர் நீர் கூட அருந்தாம அந்த சிறந்த முறையில் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறார். ஸோ இப்படி அவரு எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தினதுனால பகவான் விஷ்ணு ரொம்ப திருப்தி அடைஞ்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அம்பரீஷர் கையில அவரு சுதர்சன சக்கரத்தையே கொடுத்து வச்சிருந்தார். இது ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லப்படுது. தஷ்மா அதாத் திரிச்சக்கரம் கிருத் யனிக பபாவகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீத்தோ பக்தாபி ரக்ஷணம். அதாவது அம்பரீஷ மகாராஜரின் தூய பக்தியில் மிகவும் திருப்தி அடைந்த பரமபுருஷர் அவருக்கு தமது சக்கரத்தை தந்தருளினார். பகைவர்களை பீதியடைய செய்யும் அச்சக்கரம் பக்தர்களை எப்பொழுதும் எதிரிகளிடமிருந்தும் துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றுகிறது. அப்படி அவர் சிறந்த முறையில ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சிருக்கிறதுனால பகவான் ரொம்ப திருப்தி அடைஞ்சு
அவருக்கு வந்து சுதர்சனத்தையே கொடுத்து வச்சிருக்காருன்னா அப்படி பாருங்க எவ்வளவு பெரிய பக்தரா இருப்பார் அம்பரீஷ மகாராஜர். அப்படி இவரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த விரதத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ குறிப்பிட்ட நேரத்துல விரதத்தை முடிக்கும் போது ஒரு சிறந்த பக்தர்கள் இருக்காங்க, ஒரு சிறந்தவர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கும் கொடுத்து உணவு அவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம விரதத்தை முடிக்கிறது விசேஷம். அப்படிதான் இங்க அம்பரீஷர் மகாராஜர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவரையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் உணவு கொடுத்து அதன் பிறகு ஏகாதசி விரதத்தை முடிக்கிறதுக்காக இருந்தார். அந்த நேரம் பார்த்து துர்வாச முனிவர் கொஞ்சம் கோபமா இருப்பார். துர்வாச முனிவர் அவர் அப்போ வந்து அந்த அரண்மனைக்கு அம்பரீஷருடைய அரண்மனைக்கு வந்துட்டு இருக்கார். அப்போ அம்பரீஷருக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா மிகப்பெரிய ரிஷி இல்லையா துர்வாச முனிவர், அவரே வந்திருக்கிறதுனால இவர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவர் ஆசனத்துல அமர வச்சு அவர் பாதத்துக்கு பூஜை செஞ்சு, சுவாமி நீங்க கூட இந்த மாதிரி பிரசாதம் உணவு எடுத்துக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறார். உடனே துர்வாச முனிவர் சொன்னார், சரி என்னுடைய அனுஷ்டானம் நான் போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீ கொடுக்கக்கூடிய உணவை நான் ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவரு கிளம்பி போனார். ஆனா போனவர் வெகு நேரமாய் கூட திரும்பி வரல. அம்பரீஷர் மகாராஜர் பார்த்தார், இப்போ வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள விரதத்தை முடிக்கணும். அந்த துவாதசி அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம விரதத்தை முடிச்சாதான் ஏகாதசி விரதத்துக்கான பலன் கிடைக்கும், பகவானை திருப்தி பண்ண ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அப்படி விரதத்தை சரிவர முடிக்கலன்னா நம்ம அந்த விரத பலன் கிடையாது. விரதத்தை சரிவர முடிக்காதனால பகவானை திருப்தி படுத்திருக்க முடியாது. அதனால அம்பரீஷர் மகாராஜர் யோசிச்சார், என்ன பண்ணலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில. இப்ப சப்போஸ் விரதத்தை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்த அதிதி அவரு விட்டுட்டு நம்ம சாப்பிட்றதும் ஒரு சரியான நிலை கிடையாது. அதனால அவர் வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு அவருக்கு வந்து தர்ம சங்கடம் ஏற்பட்டது. நாம கூட சொல்லுவோம் தர்ம சங்கடமா இருக்கு தர்ம சங்கடமா இருக்குன்னு. ஆனா தர்ம சங்கடம்னா ரெண்டுத்துலயும் தர்மம் இருக்கும். இப்ப வந்து ஏகாதசி விரதம் முடிக்கிறதும் தர்மம், வந்த விருந்தினருக்கு உணவு அளிக்கிறது தர்மம். இந்த ரெண்டு தர்மத்துல நம்ம எதை கடைபிடிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வருது. இதுதான் சங்கடமான சூழ்நிலை, இதுதான் தர்ம சங்கடம். நம்ம பண்றதுல ஒரு தர்மமும் கிடையாது, ஆனாலும் தர்ம சங்கடமா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அம்பரீஷருக்கு இப்போ குழப்பம் இருந்ததுனால அவங்க அரசியலமையில இருக்கக்கூடிய ஆஸ்தான குருக்கள் இடத்துல கேட்டார். அவங்க சொன்னாங்க, நீங்க தண்ணீர் அருந்தலாம். இப்போ விரதம் முடிக்கிறோம்னா தண்ணி கூட எடுத்துக்காம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா தண்ணீர் குடிச்சாவே விரதம் முடிஞ்சிடும். இல்ல நாங்க பால் பழம் சாப்பிட்டுருக்கோங்க அப்படின்னா தானிய உணவுகளை சாப்பிட்டா விரதம் முடிச்சிடும். இப்ப அம்பரீஷர் தண்ணீர் கூட அருந்தாம விரதம் இருக்கிறார். அப்போ அவர் தண்ணீர் குடிச்சாவே விரதம் குடிச்ச மாதிரி தான். அதே நேரத்துல தண்ணீர் குடிச்சதுனால வந்த விருந்தாளியே கவனிக்காம நம்ம சாப்பிட்டுட்டோம், இல்ல அவங்களுக்கு முன்னாடி நாம சாப்பிட்டுட்டோம் அப்படின்றது கிடையாது. தண்ணீருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. தண்ணி எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி விருந்தாளியை அவமதிக்கிறதா ஆகாது. அதனால தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சரவையில, அதாவது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய குருக்கள் சொன்ன ஒரு விஷயத்த அம்பரீஷர் கேட்டார். கேட்டு அதன்படி அவர் தண்ணீர் குடிச்சிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு, ரொம்ப நாள் சரியா குளிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் துர்வாச முனிவர். ரொம்ப நேரம் தேய்ச்சி குளிச்சிருப்பாரு போல. அதனால அவர் ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்தார். வந்த உடனே சொன்னார், சரி அமரு, விரதம் முடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அம்பரீஷர் சொன்னார், நான் விரதத்தை முடிச்சிட்டேன், நீங்க அமருங்க அப்படின்னு சொன்னார். உடனே துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி வீட்டுக்கு வந்த விருந்தாளியை விட்டுட்டு நீ வந்து சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிருப்ப? நீ வந்து ஒரு ராஜான்றதுனால நான் உன்னையே கடவுள்னு நினைச்சுக்கிட்டியா? வந்து விருந்தாளிகளை கவனிக்கணும்ன்ற ஒரு தர்மம் கூட உனக்கு தெரியாம போயிடுச்சா? இந்த மாதிரி அரசவையில் இருக்கிறதுனால உன்னுடைய அகங்காரம் உன்னுடைய கண்ணை மூடிடுச்சா அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு துர்வாச முனிவர் என்ன பண்ணாரு, ஒரு தலைமுடியை எடுத்து ஒரு கிருச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூதத்தை வரவழைச்சு அந்த தலைமுடியிலிருந்து அம்பரீஷர் அழிக்கிறதுக்காக அப்படி போட்டார். போட்ட உடனே அதுல இருந்து ஒரு பெரிய வெப்பத்தை காக்கக்கூடிய ஒரு உருவம் வந்து அம்பரீஷர்
கொல்றதுக்காக போறது. நீங்க பார்க்கலாம், இப்போ அம்பரீஷர் ஒண்ணுமே பண்ணல. அவர் விரதத்தை சரிவரதான் கடைபிடிச்சிட்டு இருந்தார். ஆனாலையும் தவறே செய்யாத இவருக்கு இப்படி ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்பட்டுருச்சு. இப்போ வந்து அம்பரீஷர் ஆனா, நான் சரியா தானே பண்ணேன். நீ ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படிலாம் எதுவுமே பேசல. கை கூப்பி பிரார்த்தனை பண்றார். இந்த நேரம் பார்த்து நம்ம தான் முன்னாடியே பார்த்தோம்ல. இந்த மாதிரி சுதர்சன சக்கரத்தை பகவான் விஷ்ணு அஹ், அம்பரீஷர் கிட்ட கொடுத்திருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? உடனே அந்த சுதர்சனம் என்ன பண்ணிடுச்சு, இப்படியா என்னுடைய பக்தரை அவமரியாதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருச்சான்ற ஒரு அசுரன் அந்த அந்த வெப்பத்தை கக்கி இருக்கிற அசுரனை அழிச்சிட்டு துர்வாச முனிவரை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கிறோம், சுதர்சனம்ன்றது 1000 கோடி சூரிய பிரபாவம் கொண்ட சுதர்சனம். அதனுடைய வெப்பத்தை யாராலையும் தாங்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சுதர்சனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அம்பரீஷரை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. அம்பரீஷரும் வேகமா அந்த சுதர்சனத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறார். ஓடி போயிட்டு ஒரு நதி, அதாவது கடலுக்கு அடியில போய், ஏன்னா அந்த வெப்பம் தாங்க முடியாம இருந்தார். ஆனாலே அந்த சுதர்சனத்தோட வெப்பம் கடலுக்கு உள்ளேயும் அங்க இருக்கக்கூடிய துர்வாசரை போய் சுட்டெரிச்சது. அதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியல, அங்கிருந்து கிளம்பி ஓடுறார். சரி, நீங்க கூட இந்த இதுல பார்க்கலாம். இந்த மாதிரி அவங்க துர்வாச முனிவர் ஓடிட்டு இருக்கிறார். நீங்க கூட கேட்கலாம், என்னங்க இது, துர்வாசர் ஓட்டா என்ன, சுதர்சனம் அதை விட வேகமா போய் கொண்டுடலாமே அப்படின்னு சொன்னா, அதாவது புறமுதுகிட்டு, அதாவது பின் பக்கமா தான் போயிட்டு இருக்கு சுதர்சன். அதாவது ஓடிட்டு இருக்கவங்களை போய் துரத்தி கொல்லாத. ஆக்சுவலா சண்டை போடணும்னா எதிர்த்தாப்புல வந்தவங்களை போயிட்டு வதம் பண்ணமே தவிர, இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கவங்களை பின்னாடி போய் அழிக்கிறது இல்லை சுதர்சன். அதனால என்ன பண்ணிட்டு இருக்கு, துர்வாசர் ஓட ஓட இது பின்னாடியே அப்படியே போயிட்டு இருக்கு. போன உடனே வீல்னு கத்திட்டு ஓடிட்டு இருக்காரு யாரு, துர்வாச முனிவர். ஏன்னா வீல் தானே பின்னாடி சுத்திட்டு இருக்கு, துரத்திட்டு இருக்கு. அப்போ கத்திட்டு துர்வாச முனிவர் போயிட்டு இருக்கும்போது, அப்போ நேரா பிரம்மா கிட்ட போய் அடைக்கலம் எடுக்கிறார். பிரம்மா கிட்ட போய் வேண்டார், இந்த மாதிரி என்ன சுதர்சனம் எனக்கு வந்து அதனுடைய வெப்பம் என்னால தாங்க முடியல, இப்படி துரத்திட்டு வந்துட்டு இருக்கு, நீங்க தான் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, பிரம்மா சொன்னார், நானே பகவான் கொடுத்துருக்கிற படைப்பு தொழில பார்த்துட்டு இருக்கேன். அதனால என்னால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி சொல்லி அமிச்சிட்டார். அப்ப நேரா துர்வாச முனிவர் பகவான் சிவபெருமான் கிட்ட போனார். சிவபெருமான் கிட்ட போன உடனே சிவபெருமான் சொன்னார், அதாவது சுதர்சனத்துக்கு அதிபதி பகவான் விஷ்ணு தான், நீங்க நேரா அங்க போங்க, அவரிடத்துல சரணடைங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் சொல்லிட்டார். அப்போ துர்வாச முனிவர் நேரா எங்க போனார் அப்படின்னா, பகவான் விஷ்ணுடைய லோகத்துக்கு நேரா போனார். போயிட்டு அவர் வந்து இந்த மாதிரி சுதர்சனத்தோட வெப்பம் என்னால தாங்க முடியல, நீங்க தான் என்னை இதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது, பகவான் என்ன சொல்லியிருப்பாரு, காப்பாத்திருப்பாரு அப்படின்னா, பகவான் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. என்ன அப்படின்னா, பகவான் சொன்னாரு, இந்த சுதர்சனம் என்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை அப்படின்னு சொல்றார். துர்வாச முனிவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா சுதர்சனத்துக்கு சங்கு சக்கர கதாதாரி இல்லையா? அப்படி சுதர்சனம் பகவான் விஷ்ணுவுடைய ஒரு ஆயுதம் தான். அது ஏன் இவர் கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி துர்வாச முனிவர் கூட ஆச்சரியமா இருந்தது. பகவான் விஷ்ணு சொன்னார், இல்ல இல்ல, இந்த சுதர்சனம் வந்து என்னுடைய பக்தருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, அதனால இந்த சுதர்சனத்தை நான் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு அவரு சொன்னார். உங்களுக்கு கொஞ்சம் கூட இருதயமே இல்லையா, இப்படி எனக்கு வெப்பம், இதனுடைய சூடு என்னை வந்து தகிக்குது, என்னை வந்து இப்படி படுத்துது, நீங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இதயம் இல்லையா, இப்படி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ஆமாமா, எனக்கு இதயம் இல்லை, என்னுடைய இதயத்தை வந்து என் பக்தர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னங்க இது? ஆமா, ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் கிருஷ்ணரே துர்வாச முனிவர் இடத்துல இந்த விஷயத்த சொல்றதா இங்க ஸ்ரீமத் பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணர் சொல்றார், ஸ்ரீ பகவான் வாச்ச, 9வது அத்தியாயம் 9வது கேண்டோ 4வது அத்தியாயம் 63வது ஸ்லோகத்துல சொல்றார், அகம் பக்த பராதீனோ ஹி ஆஸ்வதந்தர இவத் விஜ ஷாதுபீர் கிறிஸ்த ஹிருதயோ பக்தர் பக்த ஜனப்பிரியக. அதாவது பரமபுருஷர் துர்வாச முனிவர் பிராமணரிடம் கூறினார்,
நான் முற்றிலும் என் பக்தர்களின் கட்டுப்பாட்டு கீழ் இருக்கிறேன். பகவான் என்ன சொல்றார்? நான் என் பக்தருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறேன். நான் சுதந்திரமானவன் கிடையாது. அதாங்க சொல்றார் ஸ்வதந்திர அப்படின்னு சொல்றார். மேலும் உண்மையில் பக்தர்களுக்கு நான் அடிமைப்பட்டவன் சொல்றார். நான் வந்து பக்தர்களுக்கு அடிமையானவனா? என் பக்தர்கள் என்ன சொல்றாங்களோ அப்படி நான் கேட்டு நடக்குவேன். எனது பக்தர்கள் பௌதிக ஆசைகளிலிருந்து முற்றிலும் துறந்தவர்கள் என்பதால் அவர்களுடைய இதய ஆழத்தில் மட்டுமே நான் அமர்ந்தவனாக இருக்கிறேன். அவருடைய இதயத்தில் நான் எப்பயும் இருக்கிறேன். இப்படி பக்தர்களும் எனக்கு பிரியமானவர்கள். பக்தர்களுக்கு என்னுடைய பக்தர்களே எனக்கு பிரியமானவர்கள். என் பக்தர்களுக்கு யாரு ஒரு பக்தி சேவை பண்றாரோ, அன்பு காட்டுறாரோ, அவர்களே எனக்கு ரொம்ப பிரியமானவன் போது நான் என் பக்தனை பத்தி சொல்றதுல என்ன இருக்கு? அதனால துர்வாச முனிவரே, நீங்க நேரா போயிட்டு என்னுடைய பக்தனான அம்பரீஷர் கிட்ட நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கேளு. அவரு சுதர்சனத்தை விடுவிக்க முடியுமே தவிர, அதாவது சுதர்சனை சாந்தப்படுத்த முடியுமே தவிர என்னுடைய கட்டுப்பாட்டிலே சுதர்சனம் இல்லை அப்படி சொல்லிட்டாரு. நீங்க பகவான், அதாவது நாம வந்து ஒரு பக்தர்கள் இடத்துல தவறு பண்ணிட்டு அதெல்லாம் போய் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா நம்ம போயிடும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, அதாவது வராக பெருமாள் சொல்ற, யாராவது ஒருத்தர் என் இடத்துல தவறு பண்ணிட்டு 1000 முறை தவறு பண்ணிட்டு கூட ஒரே ஒரு மலரை எடுத்துட்டு வந்து என்னுடைய பாதத்துல வச்சு, சுவாமி நான் இந்த மாதிரி தெரியாம தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டா அந்த க்ஷணமே என்ன பண்றார்? அவர்கள் செய்த தவறை மன்னித்து விடுகிறார். ஆனா அதே நேரத்துல என் பக்தரிடத்துல யாராவது தவறு பண்ணிட்டு 1000 கோடி மலர்களை கொண்டு வந்து என்னுடைய பாதத்துல வச்சு என்னிடம் மன்னிப்பு கேட்டால் கூட நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால பொதுவா நாம புரிஞ்சுக்கிறது, பகவான் இடத்துல நாம தவறு பண்றோம், அப்போ மன்னிப்பு கேட்டா அதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா அவருடைய தூய பக்தர்கள்கிட்ட நாம தவறிழைச்சிட்டு அதுக்காக போய் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணா கூட அவர் மன்னிக்கிறதுல, அதே பக்தனிடத்துலதான் நம்ம போய் நம்ம மன்னிப்பு கேட்கணுன்றதுதான் இந்த அம்பரீஷருடைய இந்த அருமையான கதையிலிருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு துர்வாச முனிவர் நேரா அம்பரீஷர்கிட்ட போயிட்டு, நான் வந்து இந்த மாதிரி தவறிழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கும்போது, இந்த அம்பரீஷர் வந்து பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ணி சுதர்சன் மீது பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சுதர்சனம் சாந்தமாயி அங்கிருந்து கிளம்பிடுது, துர்வாசரை விட்டு கிளம்பிடுறது. இந்த சரித்திரத்திலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சிறந்த முறையில் ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறதுனால நமக்கு வந்து யாராவது சாபம் விட்டுறா அப்படின்னா கூட அந்த சாபம் நமக்கு பலிக்கிறதே இல்லை. ஏன்னா பகவானுடைய சுதர்சனம் எப்படி அம்பரீஷரை பாதுகாக்குதோ அந்த மாதிரி நம்ம ஹரிநாமம் ஜபிச்சு பகவானுடைய நாமத்தை ஜபிச்சு பகவானுடைய சேவையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தரை எல்லா சூழ்நிலையிலும் பகவான் வந்து நமக்கு காப்பாத்துறாரு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா நாம பார்த்தோம். அப்படி அம்பரீஷர் சிறந்த முறையில் ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சார். நாமளும் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஏகாதசி வந்து பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. நம்ம அதை பார்க்கலாம். பொதுவாகவே ஏகாதசினாவே விரதம் இருக்கணும் அப்படின்னும் போதே நமக்கு ஐயோ சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரிதான் யாருக்கு பீமனுக்கு வந்து சாப்பிடாம இருக்க முடியாது. ஒரு முறை யுதிஷ்ட மகாராஜர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, வியாசதேவர்கிட்ட கேட்டார், கண்டிப்பா ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சுதான் ஆகணுமா? ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சாதான் நம்ம வைகுண்டம் போக முடியுமா? அப்படி கடைபிடிக்காம போக முடியாதா அப்படின்னுட்டு யுதிஷ்ட மகாராஜர் வியாசர் அவர் இடத்துல கேட்கும்போது வியாசர் தெளிவா சொன்னார், ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்காம நமக்கு வைகுண்ட பிராப்தின்றது கிடையாது அப்படின்றத மிக தெளிவா சொன்னார். அப்போ சரின்னு சொல்லி யுதிஷ்டர் உட்பட நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் இல்லையா, இவங்க எல்லாருமே ஏகாதசி விரதத்தை, குந்தி மகாராணி எல்லாருமே கடைபிடிச்சாங்க. ஆனா இப்போ பீமனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா பீமனால ஒரு வேளை சாப்பிடாம கூட இருக்க முடியாது. அப்ப முழு நாள் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றது கஷ்டம். அப்ப பீமன் சொல்றாரு, நான் எல்லா சேவையுமே பண்றேன், இறைவனுக்கு பண்ணக்கூடிய தொண்டா இருக்கலாம், தானங்களா இருக்கலாம், எல்லாமே நான் சரிவர பண்றேன்.
ஆனா என்னால சாப்பிடாத மட்டும் என்னால இருக்கவே முடியாது. நம்ம எல்லாருமே பீமனுடைய கோஷ்டி தான் நினைக்கிறேன். அப்படி என்னது சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனா இப்படி சாப்பிடாம இருந்தா தான் வைகுண்டம் போக முடியும் அப்படின்றன்னா, அப்ப நான் என்னதான் பண்ணணும்? அப்படி சொல்லி வியாசர்கிட்ட அவரு கேட்கிறார். கேட்ட உடனே வியாசர் சொன்னார், அதாவது இப்போ நிர்ஜல ஏகாதசி வருது. ஏன்னா தண்ணீர் கூட எடுத்துக்காம அந்த ஒரு ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆஹ் அது வந்து உனக்கு மற்ற எல்லா ஏகாதசியில கூட சரிவர கடைபிடிக்கல அப்படின்னா கூட இந்த ஒரு ஏகாதசியை கடைபிடிச்ச அப்படின்னு சொன்னா மற்ற ஏகாதசிகள் எல்லாமே கடைபிடிச்சதுக்கான பலன் கிடைக்கும். அவ்வளவு விசேஷமானது இந்த நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு சொல்லும் பொழுது பீமன் கூட பீமன் கூட இந்த ஏகாதசியை கடைபிடிச்சிருக்கிறதுனால பாண்டவர்கள் எல்லாருமே ஏன்னா பீமனை தவிர மற்றவர்கள் எல்லாமே கடைபிடிச்சாங்க விரதத்தை. பீமனால் இருக்க முடியல. ஆனா இந்த பர்டிகுலர் ஏகாதசி பீமனும் சேர்ந்து கடைபிடிச்சதுனால இது பாண்டவ நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அற்புதமான ஏகாதசியை நாம வந்து சரியான முறையில நம்ம இந்த விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பகவான் விஷ்ணுக்கு நம்ம ரொம்ப பிரியமானவங்களா இருப்போம். கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் என்ன வேலைக்கு போறவங்க இன்னும் அந்த விரத முறைகளை பத்தி சரியா புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு இது ஒரு கடினமான விஷயம்தான் இருக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு நாம இந்த விரத முறைகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமது மனசு, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய உடல் எல்லாமே மிகவும் தூய்மை அடைஞ்சு பகவானுடைய லோகத்துக்கு நம்ம போறதுக்கு ஆன ஒரு தகுதியை பெறும். அதுக்கு முக்கியமானது இந்த ஏகாதசி நாள். அதுவும் இந்த பாண்டவர் நிர்ஜல ஏகாதசி எல்லா ஏகாதசிலையும் மேன்மையான ஏகாதசியா கருதப்படுறது. இப்போ 18th நம்ம வந்து இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்க போறோம். அன்னைக்கு காலையிலேயே நம்ம வந்து பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு எப்படி நம்ம இதை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஒரு 5 o'clock அது சூரிய உதயத்துக்கு முன்னாடி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த விரதத்தை நான் வந்து அனுஷ்டிக்க போறேன். அதுக்கான ஒரு சூழ்நிலையும் அதுக்கான உடல் அமைப்பையும் பகவானை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை நாம நிறைய நாமங்களை ஜபிக்கிறது, பகவானுடைய நாமங்களை நாம ஜபிக்கிறது, பகவானுடைய கதைகளை கேட்கறது, பகவத்கீதை, பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை நம்ம படிக்கிறது. ஸோ இந்த மூலியமா நம்ம வந்து இந்த விரதத்தை கடைபிடிச்சு அடுத்த நாள் வந்து காலையில 19/6/2024 நம்ம புதன்கிழமை இந்த விரதத்தை நம்ம முடிக்கலாம். இது வந்து 5:54 காலையில 5:54 இருந்து 7:30 இந்த விரதத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி விரதத்தை முடிச்சு பகவானை நம்ம திருப்தி பண்ணலாம். நன்றி டிவோட்டீஸ். நீங்க எல்லாரும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் பகவான் கிருஷ்ணன் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நன்றி டிவோட்டீஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.